பணம் வரல, சேவ் பண்ண முடியல. எவ்ளோ சேலரி கிடைச்சாலும் அந்த சேலரிய வந்து என்னால ஹோல்டு பண்ணவே முடியல. எவ்ளோ ப்ராஃபிட் வந்தாலும் அத வந்து என்னால வந்து ஒரு சேவிங்ஸா கன்வெர்ட் பண்ண முடியல. அப்படின்ற ஸ்ட்ரகுல தொடர்ந்து சந்திக்கக்கூடிய பெர்சனா நீங்க. அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். நான் டாக்டர் சிவசங்கரி, கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட், ரெஜிஸ்டர்ட் பேச்சுலர் பிராக்டிஸ்னர் மற்றும் ஆர்ஆ ரீடர், லைஃப் சென்டர் ராஜபாளையம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது பேச்சுலர் ரெமெடிஸ பயன்படுத்தி நாம எப்படி ஃபைனான்சியல் குரோத்த அட்ராக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இதுல ஒரு பெர்ஃபெக்ட் காம்பினேஷனும் நான் சொல்றேன். அந்த காம்பினேஷன என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம கிட்ட இல்ல அப்படின்னாலோ, இல்ல பணம் வந்து நம்ம கிட்ட தங்க முடியல அப்படின்னாலோ, அது வெறுமனே பணம் சார்ந்த ஒரு விஷயம் மட்டும் கிடையாது. அது ஒரு பிரச்சனையும் கிடையாது. அது நம்மளுடைய முழுக்க முழுக்க மைண்ட் செட் சார்ந்த ஒரு விஷயம். என்ன மாதிரியான மைண்ட் செட்? எப்பயுமே பணம் இல்ல அப்படின்னா, நம்ம வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ தான் அதிகமா ப்ளேம் பண்ணுவோம். லைக் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இல்ல, எனக்கு சேலரி பத்தல, எனக்கு கிடைக்கக்கூடிய சம்பளம் ரொம்ப குறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ மட்டும் தான் நம்ம காரணம் சொல்லுவோமே தவிர, இன்டர்னலா ஒரு ஃபேக்டர் அந்த இடத்துல மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது அப்படிங்கிறத நம்ம மறந்துருவோம். அது என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னா, பணம் இல்ல அப்படின்னா, தானா ஒரு ஃபியர் வரும். எப்படி இந்த செலவுகள நம்ம சமாளிக்க போறோம்? இந்த மந்த் என்ன மாதிரி எல்லாம் பண்ண போறோம்? அப்படிங்கிற ஒரு ஃபியர் அவங்களுக்கு இருக்கும். இன்னொன்னு வந்து ஜாஸ்தி செல்ஃப் டவுட். இந்த விஷயத்த நம்ம சமாளிச்சுருவோமான்னு சொல்லி தன் மேலேயே ஒரு செல்ஃப் டவுட் வந்து கிரியேட் ஆகும். அப்புறம் ஓவர் திங்கிங் இருக்கும். பணம் இல்லாததால இது அப்படி ஆயிடுமோ, இப்படி ஆயிடுமோன்னு சொல்லிட்டு சதா அத பத்தின ஒரு ஓவர் திங்கிங் இருக்கு. 4வது விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நம்ம கிட்ட வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது அந்த இடத்துல டோட்டலா பிரேக் டவுன் ஆகும். ஸோ இந்த மாதிரியான இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் தான் பணம் நமக்கு வரல, இல்ல பணத்த நம்மளால ஈர்க்க முடியல. ஈர்த்த பணத்த கூட நம்மளால தக்க வைக்க முடியல அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்கும் இதுதான் ரீசனா இருக்கு. ஸோ அப்போ இந்த மைண்ட் செட்ட சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னாலே, நமக்கு பணம் வந்து எந்த இடத்துல நம்ம விட்டுடுறோம், இல்ல எந்த இடத்துல நம்ம வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழி இருந்தும் நம்ம பயன்படுத்தல. ஸோ அப்போ வரக்கூடிய பணத்த எந்த மாதிரி கையாளணும் அப்படிங்கக்கூடிய ஐடியாஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ அதற்கான மலர் மருந்துகள் ஒண்ணு ஒண்ணா சொல்லி, ஒரு தீர்வுகளும் என்ன மாதிரி வேலை செய்யும் அப்படிங்கிறதையும் நான் சொல்றேன். நான் இப்ப கெஸ் நான் சொல்லப் போற ரெமெடியோட சேர்ந்து நீங்க உங்களோட கெஸ்ஸையும் சேர்த்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் இந்த காம்பினேஷன் சொல்லி முடிக்கும்போது, அதே ரெமெடிஸ தான் நீங்களும் திங்க் பண்ணீங்களா? அப்படிங்கிறத இந்த கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ரெமெடி வந்து சிக்கரி. ஸோ சிக்கரி வந்து எதுக்காக அப்படின்னா, பணத்துல வந்து தொடர்ந்து ஒரு கஷ்டத்தையே பார்த்துட்டு இருக்கிறோம். பணம் வந்து நம்ம கையில நிக்கவே மாட்டேங்குது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும்போது, கொஞ்சம் பணம் வந்தாலும், தேவைக்கு கூட செலவு பண்ணாம அந்த பணத்த வந்து அப்படியே புடிச்சு வைக்கிற ஒரு மனநிலை வந்து இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு கஞ்சத்தனமான மனநிலை அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த மாரி ஒரு இடத்துல சிக்கரி கொடுக்கும்போது, எந்த இடத்துல எவ்வளோ பணம், எந்த மாதிரி செலவு பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா என்னைக்குமே பணம் அப்படிங்கிறது வந்து ஒரு இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த எனர்ஜிய நம்ம ரொம்ப பாசிட்டிவா ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா, அதுக்கு ஏத்த மாதிரி பாசிட்டிவிட்டிய அதிகமா அது ப்ரொடியூஸ் பண்ணும். 2வது ரெமெடி பார்த்தீங்க அப்படின்னா, சிக்கரிக்கு நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது மிமிலஸ். ஸோ மிமிலஸ் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, ஃபியர் ஃபேக்டர கண்ட்ரோல் பண்றதுக்கு. இப்போ நமக்கு வந்து பணம் இல்லன்னா, இந்த பிரச்சனை ஆயிடும், அந்த பிரச்சனை ஆயிடும்னு சொல்லி பயந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னாலே, ஒரு பணத்த நம்ம எப்படி ஜெனரேட் பண்றது? இல்லன்னா ஜெனரேட் பண்ணத எந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணி வைக்கணும்? இல்ல எத வந்து ஃபர்ஸ்ட் மீட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பர் பிளான் வந்து பண்ணவே மாட்டாங்க. இந்த பயத்தாலேயே அப்படி ஒரு ஏரியா இருக்கிறதையே யோசிக்க மாட்டாங்க. ஸோ மனி ஹேண்ட்லிங்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த இடத்துல வந்து ஃபுல் ஃபோக்கஸ் இருக்கணும். அட் த சேம் டைம் நம்ம கிட்ட ப்ராப்பரான ஒரு எக்ஸிகியூஷன் பண்றதுக்கு ஒரு பிளானும் இருக்கணும். ஸோ இத 2யும் செய்ய தடையா இருக்கிறதே நம்மளோட ஃபியர். அதுவும் நோன் ஃபியர். ஸோ அதுக்கு மிம்லஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 3வது விஷயம் வால்நட். ஸோ இந்த வால்நட் என்ன பண்ணும் அப்டின்னா, ஒரு மந்த் நமக்கு நல்ல ரெமெடி இது வருமானங்கள் வந்து இருந்திருக்கும். இன்னொரு மந்த் பார்த்தீங்கன்னா, அந்த ரெவென்யூ வந்து கம்மியாகும். ஸோ அப்படி கம்மியா ஆகும்போது, கூட குறையா மாறும்போது, அப்போ குறையா இருக்கும்போது என்ன மாரியான விஷயங்கள் பண்ணணும்? கூட இருக்கும்போது நம்ம என்ன விஷயங்கள்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு, மாறுகின்ற சூழ்நிலைக்கு ஏத்தாற் போல, மாறுகின்ற வருமானங்களுக்கு ஏற்றாற் போல நம்மளோட மைண்ட வந்து டியூன் பண்ணி, அதுக்கு ஏத்தா மாரி செயல்பட உதவக்கூடிய ரெமெடி தான் வால்நட். ஸோ லாஸ்ட்டா நான் சொல்லப் போற ரெமெடி வந்து, நான் நெறைய வீடியோல பணம் சார்ந்த வீடியோல எல்லாத்துலயும், இந்த ஒரு ரெமெடிய நான் சொல்லாம இருந்ததே கிடையாது. அதுதான் மஸ்டர்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு ரெமெடி. ஸோ மஸ்டர்ட் வந்து
யாரா இருந்தாலும் சரி, இந்த பணம் சார்ந்த ஒரு கவலை வந்துருச்சு அப்டின்னாலே, அது கடைசியா போய் நிக்கிறது வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். அது கடைசியில ஒரு இடியாப்ப சிக்கல் மாரி மாறி, இனம் புரியாத கவலைங்கிற சூழல்ல வந்து நம்மள தள்ளி விட்டுரும். ஸோ அந்த இடத்துலலாம் மஸ்டர்டுங்கக்கூடிய மலர் தீர்வ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, ஸோ அந்த கலக்கமான மனநிலையிலருந்து வந்து ஒரு கிளாரிட்டி குடுத்து, இந்த விஷயத்த நம்ம எப்டி மீட் அவுட் பண்றது அப்டிங்கிறத வந்து நம்ம மனசுக்குள்ள அந்த ஒரு தைரியத்தையும் அது உருவாக்கும். ஒரு கிளாரிட்டியும் குடுக்கும். இன்னும் கடைசியாகவே ஒரு ரெமெடி அதுல சேர்க்கலாம். அது என்ன அப்டின்னா, லார்ச். ஸோ லார்ச் ஒரு விஷயத்த விடாமுயற்சியோட கன்டினியூயஸா அதுவும் பார்த்தீங்கன்னா, கன்சிஸ்டன்ட்டா செய்யறதுக்கு உதவக்கூடிய ஒரு ரெமெடி தான் அது. ஸோ இந்த மந்த் நான் ஒரு பிளான் பண்ணேன். அதுபடி நான் எக்ஸிக்யூட் பண்ணேன் நல்லா இருந்தது. அடுத்த மந்த்தும் இதே மாதிரி இல்ல இத விட வேற ப்ராப்பர் பிளானிங் எல்லாம் நான் தொடர்ந்து கன்சிஸ்டன்ட்டா இந்த விஷயத்துல மணி ஹேண்டில்ல நான் பண்ணணும். அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல நம்மள வைக்கும். அதுக்கு தான் லார்ச். நான் சொன்ன இந்த 5 ரெமெடிஸையும் ஒரே பிளெண்டா போட்டு, ஒரு நாளைக்கு 4 வேளை, ஒரு வேளைக்கு 4 சொட்டுகள் வீதம் எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா, ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப அற்புதமா இருக்கும். இதை எடுத்து எனக்கு ரிசல்ட் இல்ல அப்படின்னு யாராலயும் சொல்லவே முடியாது. ஏன்னா, இது முழுக்க முழுக்க உங்களோட மைண்ட் செட்ட அழகா ஃபைன் டியூன் பண்ணுது. இது மட்டும் போதுமா? இந்த ரெமெடிஸ் மட்டும் எடுத்துட்டா எனக்கு வந்து பணங்கள் வர ஆரம்பிச்சுருமா அப்படின்னா, பணம் சம்பாரிக்கிறதுக்கு நம்ம மைண்ட் செட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அத வந்து பாதுகாக்கிறதுக்கு இந்த ஃப்ளவர் ரெமெடிஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இதோட சேர்த்து நீங்க வந்து உங்களுடைய எக்ஸ்பென்சஸ ட்ராக்கர் பண்றதாகட்டும், எவ்ரி மந்த் பட்ஜெட்டிங் பண்றதாகட்டும், அட் த சேம் டைம் நீங்க எந்தெந்த இடத்துலலாம் வந்து இந்த மந்த் ஒரு சின்ன சின்ன செலவாவது நம்ம வந்து குறைக்கலாம். இல்ல அப்டின்னா சின்ன சின்ன இடங்கள்ல எல்லாம் வந்து பிரிச்சு பிரிச்சு இன்வெஸ்ட் பண்ணவாது தொடங்கலாம். அப்டிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ்ஸ நீங்க எடுக்க ஆரம்பிச்சீங்க அப்டின்னா, டெஃபினட்டா இந்த ஐ அம் ரன்னிங் அவுட் ஆஃப் மனிங்கிற ஒரு வார்த்தை உங்க வாயிலிருந்து வராம பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ஒரு உபயோகமான வீடியோவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த தமிழ் புத்தாண்டுல இருந்து நான் சொன்ன இந்த ரெமெடிஸோட நீங்க தொடர்ந்து இந்த ரெமெடிஸ் எல்லாம் எடுத்து இதற்கான பலன்கள முழுமையா அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி.